ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸி அண்டு சிம்பிளான மஷ்ரூம் கீ மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஆனியன் ஒன்று எடுத்துக்கோங்க, தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சிவப்பு மிளகா 5 எடுத்துக்கலாம். பூண்டு பல்லு 7 எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன பீஸாக இஞ்சி எடுத்துருக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா பொருள் எல்லாம் ஆட் பண்ணி இது கூடவே முந்திரி 7 சேர்த்துக்கலாம். கசகசா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது நம்ம முழுக்க நெய்யில் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஜாரை நல்லா அலசி தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். கறி மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், சரியாக இருக்கும், ரொம்ப சேர்த்துட வேண்டாம். இப்போ அதை மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன மஷ்ரூம்னால நான் முழுசாக ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சப்போஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாஃப் பீசஸாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் கரம் மசாலா 1 டீஸ்பூன் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான மஷ்ரூம் மசாலா செம்மையாக ரெடியாகி வந்துருச்சு. இது நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.